சென்னை பாரிமுனை அங்கப்பன் நாயக்கன் தெரு பள்ளிவாசல் அருகே காலை 9 மணி அளவில் 5 பெண்கள் உட்பட 10 பேர் தாவேக்க கட்சி துண்டை கழுத்தில் அணிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் விஜய்க்கு ஆதரவு எப்படி உள்ளது என மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்க சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்து ஜூஸ் கடையின் முன்பு தாவேக்க ஆதரவாளர்கள் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த திமுக 60வது வட்டச் செயலாளர் கவியரசு உள்பட சிலர் காவல்துறை அனுமதி இல்லாமல் கருத்து கணிப்பு நடத்தக்கூடாது என தாவேக்கவினரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்த துறைமுக பகுதி திமுக செயலாளர் ராஜசேகர் மற்றும் 60வது வட்ட மாமன்ற உறுப்பினர் இசட் ஆசாத் ஆகியோர் 30 பேரை அழைத்துக் கொண்டு அங்கிருந்த தாவேக்கவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு சென்ற வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் தாவேக்க ஆதரவாளர்களிடம் அரசு அதிகாரிகள் தான் கருத்து கணிப்பு நடத்த வேண்டும், பொதுமக்கள் நடத்த சட்டத்தில் விதியில்லை என்று தெரிவித்தனர். அதற்கு தாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, கருத்து கணிப்புத்தான் எடுக்க வந்தோம் என்று கூறிய தாவேக்க ஆதரவாளர்கள் நேற்றைய தினம் போலீசாரிடம் அனுமதி கடிதம் கொடுத்ததாகவும் ஆனால் போலீசார் கடிதத்தை வாங்கக்கூட மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் போலீசார் தாவேக்க ஆதரவாளர்களிடம் ஒருமையில் பேசுவதாக அங்கிருந்த பெண்கள் கொந்தளித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அதில் தாவேக்க ஆதரவாளர்களான 36 வயதான ஜாஃபர் ஜைன் மற்றும் 30 வயதான திலீப் ஆகியோர் காயமடைந்தனர். அவர்களுடன் கர்ப்பிணி பெண் ஒருவரும் காயமடைந்தார். உடனே போலீசார் காயமடைந்த 3 பேரையும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து அங்கிருந்த கூட்டத்தை கலைத்தனர். காயமடைந்தவர்களை காண தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் சிலர் மருத்துவமனைக்கு சென்றபோது போலீசார் அவர்களை கதவின் முன்பு தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதிக்க மறுத்தனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய கர்ப்பிணியின் தாயார் தனது மகனையும் 4 மாத கர்ப்பிணியான மகளையும் தாக்கியுள்ளனர். கர்ப்பிணி பெண் வலியில் மருத்துவமனையில் துடிக்கிறார். மகளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆனால் அதற்கு அந்த கட்சியினர்தான் காரணம் என தெரிவித்துள்ளார். காலையில 9 மணி சர்வே எடுக்க போனாங்க சார்.
என் பசங்க எல்லாமே 4 பேர்கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க வந்து 70 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க ஜூஸ் குச்சி இந்த நேரத்தில் வந்து அவங்கள போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. 4 மாசம் எங்க பொண்ணு மாசமா இருக்கிறா, அவளையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. குழந்தைய போட்டு அவ இப்ப வழியில துடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி ஸ்கேன் போட சொல்லி அவளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அந்த எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு பதில் சொல்லி அவனை முழுக்க ஆளுங்கட்சியம் எனக்கு அந்த கட்சி பேர் கொடுத்துறது. என் பிள்ளைங்க தான் அந்த கட்சியில போறாங்க. ஆரம்பத்துல இருந்து சரி போட்டோம் அந்த வேலைக்கு போறாங்களேன்னு தான் நான் கவனம் இருந்தேன். இப்ப அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க கட்சிக்காரங்க. நாங்க சும்மா விட மாட்டோம். அதை இதுக்கு மீண்டும் நாங்க பிரச்சனை பண்ணுவோம். என் குழந்தை நல்லா வெளியே வரலாம். ஏன் சார் போலீஸ்காரங்க தானே பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, ஏன் பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த கட்சியில தான் கொடுக்க மாட்டீங்களா? அடிப்பீங்களா போட்டு? உங்க வீட்டுல யாராச்சும் மாசம் வந்தா திருப்பி நாங்க வந்து அடிக்கிட்டோமா? அதே கட்சிக்காரங்க வந்து சும்மா இருப்பீங்களா? பெரிய பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் மனைவி இது குறித்து பேசிய போது 70 பேர் சேர்ந்து தாக்கியதாகவும், இன்னும் நாங்கள் இதை பண்ணுவோம், தளபதிக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வீட்டுக்காரியே சட்டை பிடிச்சி வலிச்சு 2 அடி அடிச்சாரு. அடிச்சுட்டு தான் எங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. பிக்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் படுத்திருக்காரு. இப்ப எனக்கு பேச கூட என்னால முடியல. எங்க வீட்டுக்காரர் படுக்கிற போது என்னால என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நாங்க ஓடிட்டு இருக்கோம். வந்து நிக்கும் போதே எவ்வளவு பேர், 70 பேரு, ஒரு 4 லேடிஸ் அடிக்க 70 பேரு. இதுதான் டிஎம்கே. ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியலையா? நாங்க என்னன்றோம், நாங்க வந்து ஜூஸ் குடிக்க தான் வந்தாங்க. இப்பவும் ஜூஸ் குடிக்க தான் வந்தோம். ஒரு துண்டை போட்டு துண்டே இழுத்து அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாவேக்கா அவங்கள என்ன பண்ணுச்சு? டிஎம்கே வரும்போது நாங்க ஆதரிச்சோம்ல, அதே தாவேக்கா வரும்போது நாங்க ஆதரிக்கிறோம். மக்களுங்க அதுதான் கேக்குறாங்க, தாவேக்கா தான் கேக்குறாங்க. சர்வே எடுக்கும் போதே அதே தான் சொல்றாங்க, எங்களுக்கு தாவேக்கா வரணும், புது கட்சி வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக்காவினர் கமிஷன் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தாவேக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் காயமடைந்த தாவேக்காவினரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர். மேலும் சென்னை ரேவ் காலனியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக வீடாக சர்வே எடுக்க வந்தவர்கள் தங்களை தாக்கியதாக வனஜா, ஸ்ரீலேகா, ரஹிமா என 3 பெண்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வனஜா கூறுகையில், தான் ஸ்ரீலேகா இல்லத்தில் இருந்தபோது 10 பேர் வந்து தங்களை தாக்கியதாகவும் அவர்கள் தாவேக்காவிற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய ஸ்ரீலேகா, நான் தனியாக இருந்தபோது அத்துமீறி சிலர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். வீட்டில் எத்தனை பேர், ஆதார் எண், ஜிபே எண் எல்லாம் கேட்டார்கள். விஜய்க்கு ஓட்டு போடுங்கள், இல்லாவிட்டால் வேறு மாதிரி ஆகிவிடும் என மிரட்டினார்கள் என தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.